Minimalism is all about simplifying life. லைஃப்பை சிம்பிள் ஆக்கணும்னா நம்மக்கிட்ட திங்ஸ் கம்மியாக இருக்கும் போது, மினிமலிஸ்டிக்காக இருக்கும் போது நம்மளால் லைஃப்பை சிம்பிள் ஆக்க முடியும். டே டு டே லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 13 டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. உங்ககிட்ட ஒரு சில 13 ஏரியாவில் நீங்கள் திங்ஸ் கம்மியாக வச்சுருக்கும் போது நீங்கள் வந்து நிறைய டிஃப்ரென்சஸை பார்ப்பீங்க. அந்த ஏரியாஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு நீங்கள் டீக்ளட்டர் பண்ண யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா க்ளோத்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நீங்கள் பண்ணாலும் சரி, இல்லை டீக்ளட்டர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. எப்படின்னா நீங்கள் காலையில் கிளம்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் வார்ட்ரோப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வார்ட்ரோப்பில் இருக்கிறது என்னோட ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக, மேக்கப் ஐட்டம்ஸ், என்னோட அக்சசரிஸ்லேருந்து எல்லாமே இது ஒரு இதுக்குள்ளே வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நான் 2 வார்ட்ரோப்பில் வச்சுருந்தேன் 1.5 years முன்னாடி வரைக்கும். இதில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸஸுமே எனக்கு பிடிச்சது. எதை வேணாலும் நான் எடுத்து போட முடியும். கிளம்புறது ரொம்ப குயிக்காக இருக்கும். எங்கே போனாலும் உடனே ஒரு ட்ரெஸ் எடுத்து உடனே போட்டுட்டு கிளம்ப முடியும். அது பெண்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், காலைல என்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்னு யோசிக்கிறது. அடுத்தது மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து நானும் 2 ஷெல்ஃப் 3 ஷெல்ஃப் வரைக்கும் வச்சுருந்த ஆள் தான். அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸும் நிறைய வச்சுருந்தேன். பட் என்னால் இவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியும்னா உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா ரெடியூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய பயன்கள் இருக்குது. குறிப்பாக நான் வந்து ஒரு 1 year முன்னாடி ஒரு ஹைலைட்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். அது போடுறதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஸ்கின் ஃபுல்லாக அவ்வளோ புண்ணு வர ஆரம்பிச்சு. அதோட ஆக்னி இன்னமும் இருக்குது. 1 year ஆயிடுச்சு நான் நிறுத்தி. ஸோ மேக்கப் ஐட்டம்ஸ் நம்ம கம்மியாக வச்சுருக்கும் போது நம்ம ரெடியாகிறதும் ஈஸியாக இருக்கும். அழகாகவும் மேக்கப் பண்ணி ரெடி ஆக முடியும். கண்டிப்பாக மேக்கப் ஐட்டம்ஸை உங்கள் ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது உங்கள் வீட்டில் மக்ஸ் இருக்குன்னா, மக்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். மக்ஸுன்னு கிடையாது, டம்ளர்னு கூட வச்சுக்கலாம். அதில் வந்து நீங்கள் காஃபி போடுறீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 1 டம்ளர் அந்த மாதிரி பர்டிகுலர் வச்சுங்க. நீங்கள் டோட்டலாக மற்றது வச்சுக்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் அந்த மாதிரி குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு அவங்களே அதை கழுவுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒருத்தருக்கு 1 மக் தான் வச்சுருக்கோம். அதை வந்துட்டு காலையில் குடித்தோடனே நாங்கள் அவங்கவுங்க மக்ஸ் அவங்கவுங்க கழுவி வச்சுருவோம். அதே மாதிரி தான் ஈவினிங்கும். ஸோ ஒரு மக்கை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய டிஃப்ரென்சஸ் பார்ப்பீங்க. அதே மாதிரி மற்ற ஏரியாலையும் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க. அடுத்தது ஃபர்னிச்சர் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு புதுசாக நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கு யோசிக்கும் போது இந்த இடத்துல இந்த டேபிள், இந்த இடத்துல ஒரு சோஃபா, இந்த இடத்துல ஒரு கட்டில், இந்த இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வீல் சேர் இருக்கணும், ஆஃபீஸ் டேபிள் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா, ஹால் வந்து பெருசாக இருக்குன்னா ஃபுல்லாக ஃபர்னிச்சர் வாங்கி போட்டு இறப்பிடணும்னு நினைக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் கெஸ்ட் வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் கெஸ்ட் வராத நாளில் யோசிச்சு பாருங்க, நம்ம தான் அதை வந்து க்ளீன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஸோ எப்பயாவது வர கெஸ்ட்டுக்காக யோசிக்காமல் வீட்டில் இருக்க உங்களுக்காக யோசிங்க. ஃபர்னிச்சர்ஸை குறைச்சிக்கோங்க. கெஸ்ட் வந்தால் நம்ம வந்து ஒரு ஜமுக்காலம் கூட நம்ம விரிச்சுக்கலாம், பாய் விரிச்சுக்கலாம், அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். அடுத்தது டிவி வாட்ச் பண்ணுறத ரெடியூஸ் பண்ணலாம். இது ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டியாக உங்களுக்கு நிறையா கிடைக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா டிவியே நம்ம பார்த்துருக்கும் போது பாதி நேரம் நம்ம சேனல் மாற்றிட்டு தான் இருப்போம். ஆட் வந்தோன்னே சேனல் மாற்றுவோம். இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக நம்ம மாற்றிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக புக் படிக்கிறதில்ல, இல்லை உங்களுக்கு பெயிண்ட் பண்ண பிடிக்கும்னா பெயிண்ட் பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு வேறு என்ன ஹாபி இருக்குது அதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் பார்ப்பீங்க. நான் சொல்கிற இந்த 13 இடத்துலையும் நான் நிறையா டிஃப்ரென்சஸ் பார்த்துருக்கேன் குறைச்சதுக்கு அப்புறமா. ஸோ கண்டிப்பாக டிவி பார்க்குறத குறைச்சி பாருங்கள், நிறைய டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்தது கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்க திங்ஸை வந்து குறைங்க. கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் நிறையா இருக்குது. நானுமே கூட போட்டிருக்கேன். 1.5 வருஷம் முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தா எனக்கே காமெடியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோத்தையும் நம்ம அடுக்கி வச்சுட்டு அடுப்பு பக்கத்துலேயே நிறைய பாட்டிலாக அடுக்கி வைப்போம். எல்லா வீடியோஸ்லையும் அதை தான் பண்ணுறாங்க. அதை பார்த்தா நானும் பண்ணேன், வீடியோவும் போட்டேன். பட் அது எல்லாமே என்ன பிசுக்காகும், ஒவ்வொரு வாட்டியும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன பிசுக்கானாலும் சரி, டஸ்ட் ஆனாலும் சரி, நீங்கள் வந்து சீக்கிரமாக க்ளீன் பண்ண முடியும். தினமுமே நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனால மாதத்துக்கு 1 நாள், வருஷத்துக்கு 1 நாள் நீங்கள் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி தண்ணி ஊற்றி கழுவுற அளவுக்கு இருக்காது. அடுத்தது எப்போவுமே ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கிச்சன்னு சொல்லலை, அது கிச்சன் ஷெல்ஃபாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு உங்களோட வார்ட்ரோபாக இருக்கலாம், உங்களோட செவராக இருக்கலாம்,
உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஸ்பேஸ்லையுமே வந்துட்டு ஹால்லையா இருக்க ஒரு கேபினட், டிவி கேபினட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்பேஸ் வந்து எம்டியாக விட்டு வைங்க. அந்த மாதிரி எம்டியாக விட்டு வைக்கும் போது உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும். அந்த இடத்துல எம்டியாக இருக்கிறதுமே வந்து ஒரு அழகான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்காக நீங்கள் திங்ஸை வந்துட்டு ஒரு அளவு எம்டியாக இருக்குன்னா அதில் வந்து எதையாவது கொண்டு வந்து வச்சு நிரப்பணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும். அடுத்தது டாய்ஸ். குழந்தைங்களோட டாய்ஸை வந்துட்டு கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுங்க. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய டாய்ஸ் கொடுக்கும்போது அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடவே முடியாது. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம்னு நினச்சி நம்ம அவங்களுக்கு வந்துட்டு கெடுதல் தான் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு டாய்ஸ் வந்து இப்போ புதுசாக என் பையனுக்கு நான் ஒரு டாய் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா ஒரு டாய் வந்து அவன் டீக்ளட்டர் பண்ணணும். அந்த மாதிரி தான் நான் வாங்கி கொடுப்பேன். அவனும் வந்து கேட்காம இருக்க மாட்டான், எல்லா குழந்தைங்க மாதிரி தான் அவனும். ஸோ அவனும் டாய்ஸ் கேட்க தான் செய்வான். பட் ஹி நோஸ் ஹி ஹேவ் டு டீக்ளட்டர் ஒன் ஐட்டம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட டாய்ஸை அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி பார்த்துப்பாங்க. ஸோ அந்த விதத்துலேயும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்மளோட மீல் பிளான் வந்துட்டு எப்போவுமே சிம்பிளாக வச்சுக்கணும். எப்போவுமே ரொம்ப பெரிய மீல் பிளானாக பண்ணால், அதுவும் இந்த வெயில் காலத்தில் கிச்சனில் நின்று சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பையனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. 24th வரைக்கும் ஸ்கூல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காலையில் அவனுக்கு டிஃபனும் பண்ணி லஞ்சும் பண்ணுறதுக்குள்ளார எனக்கு ஒரு வழி ஆகுது. ஏன்னா நிற்கவே முடியல, அவ்வளோ டயர்ட் ஆகுது. ஸோ நான் அதுவும் இந்த மாதிரி சம்மர் டைமில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராவகன்ஸாக நம்ம சமைச்சோன்னா நம்மளுக்கு தான் தேவையில்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம தலையில் நம்மளே எடுத்து போட்டுக்கிற மாதிரி அந்த கோவத்தை வந்து வீட்டில் இருக்க மற்றவங்க மேலே நீ எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு மற்றவங்க மேலே காட்டுவோம். ஸோ அதுக்காண்டியாச்சும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்தது கிச்சன் கேட்ஜெட்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஜூஸர் இருக்குன்னா அந்த ஜூஸர் யூஸ் பண்ணாமல் மிக்ஸி யூஸ் பண்ணி ஜூஸ் போட்டு பாருங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ண அந்த கேட்ஜெட்ஸ் ஏதாவது இருக்குன்னா, இப்போது இல்லை வந்துட்டு ஒரு எக் ஸ்லைசர் வச்சுருக்கீங்க, எக் ஸ்லைசர் யூஸ் பண்ணாமல் கத்தியால் கட் பண்ணால் உங்களால் யூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்போ வந்துட்டு நீங்கள் அந்த எக் ஸ்லைசரை நீங்கள் வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணலாம், ஜூஸரே கூட டீக்ளட்டர் பண்ணலாம். இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருள் டீக்ளட்டர் பண்ணுறோன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த அந்த பொருள் இல்லைன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுற வேலை குறையும், உங்களுக்கு டைம் அதிகமாக கிடைக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது. அப்படிங்கிறத நினச்சி நம்ம என்ன கெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். அடுத்தது அதே மாதிரி தான் கட்லரி ஐட்டம்ஸில் இந்த கத்தி, கரண்டி, இது எல்லாமே சொல்கிறேன். கட் பண்ணுறதுக்கு விதவிதமாக கட் பண்ணி சமைச்சாதான் நம்மளால் சாப்பிட முடியுமா என்ன? சாதாரணமாக நறுக்கி சமைச்சா கூட நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ எங்கள் அம்மா வந்து அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, தோசை வந்து பிஞ்சு போயிடுச்சுன்னா பிஞ்சு போன தோசையை வந்துட்டு ஏமா சாப்பிட்றீங்க, புதுசாக ஊற்றி சாப்பிடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லும் போது சொல்லுவாங்க, எப்படி இருந்தாலும் பிச்சு தானே வாயில போட போகிறோம், அது பிஞ்சு போயிருந்தா என்ன? அந்த மாதிரி தான் எனக்கு அடிக்கடி ஃபீல் ஆகும். காயை வந்து இப்படி தான் கட் பண்ணி போடணும், காயை கட் பண்ணுறதுக்கு பழத்தை கட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கட்டர்ஸ் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு இதுதான் என் மைண்டில் வரும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கத்தி மட்டும் யூஸ் பண்ணி கட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் எல்லா காய்கறியும். அடுத்தது என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி, அது எல்லாத்துலேருந்து ஒரு வாரத்துக்கு மட்டும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, இல்லைனா நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைங்க. ஏன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் பார்ப்பீங்க. நம்ம எப்போவுமே என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டுமே எல்லாமே பார்க்குறோம். யூடியூப்பில் வந்துட்டு விளாக்ஸ் தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஒரு நாளில் காலைல எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு போடுற வீடியோ தான் மில்லியன் வியூஸ் வருது. இன்ஃபர்மேட்டிவாக போடுற வீடியோஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ வியூஸ் வர மாட்டேங்குது. பட் நம்ம அந்த என்டர்டைன்மெண்ட்டை குறைச்சிட்டு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை நம்ம கன்சியூம் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது டெக்கார் பீசஸ். இதான் லாஸ்ட் ஒன் பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். என்னோட 1 year 1.5 year முன்னாடி உள்ள ஹோம் டோர் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை ஹோம் டோருக்கும் ரீசெண்டாக நான் போட்ட ஹோம் டோருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. அது ரெண்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணும்போது அந்த கிளட்டர், அந்த செவத்தில் அந்த பொருள்லாம் இல்லாமல் பார்க்கும்போது நம்மளுக்கு மைண்டே வந்து ரிலாக்ஸாக இருக்க மாதிரி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க மாதிரி, ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு டீப் பிரெத் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிசனில் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.